முதல் கேள்வியே ரொம்ப பயமா இருக்கு. எடுத்த எடுப்புலயே தற்கொலையை பத்தி கேட்குறாங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சூழ்நிலைகள் எப்பயுமே மாறிக்கொண்டே இருக்கும். சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளாமல் ஒரு மனிதன் எப்ப எனக்கு யாருமே இல்லையோ, இந்த உலகமே இல்லையோ, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சோ, ஆக இந்த COVID-19ல எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு உதவிகள் வராது, என் பிசினஸ் போயிருச்சு, எனக்கு என்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களோ என்ற ஒரு எண்ணம் வரும்போது, அது நம்பிக்கையாக மாறும்போது என்ன நடக்குது? அவனுக்கு அடுத்த கட்ட என்ன? எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை. அப்படித்தான் அவன் கமிட் சூசைடுக்கு டெண்டன்சி அவன் எதிர்பார்க்கிறான், அல்லது அந்த யோசனை வருகிறது. அதனாலதான் வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் ஒரு கதவை உங்களுக்கு அடைக்கிறான் என்றால் எங்கேயோ ஒரு கதவு திறந்து இருக்கிறது. இது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வயிறு சரியில்லாம போனா என்ன சாப்பிடுறோம்? உதயா சார், தயிர் சாப்பிடுவோம், உண்மைதானே? யோகர்ட் சாப்பிடுவோம், ரசம் குடிப்போம், உண்மைதானே? அப்ப எப்ப எனக்கு வயிறு சரியில்லையோ நான் என்ன பண்றேன்? வேற ஒரு பேரடைம் ஷிஃப்ட் பண்றேன். பேரடைம் ஷிஃப்ட், இது பேரு மேனேஜ்மெண்ட். 2-3 நாளைக்கு சரியான பிறகு அப்புறம் பழைய மாதிரி சாப்பிடுறேன். அதே மாதிரி தான் நம்ம வெளியே போகும்போது நம்ம போற ரோடு பயங்கர ஜேமா இருந்தா வேஸ்ட் கார்டு வேற ஒரு பாதையில ஷார்ட் கட்ல போகும்போது அதை ஃபாலோ பண்றோம்ல. இந்த நம்பிக்கைக்கு மனிதன் வர வேண்டும். அதாவது எப்ப ஒரு கதவு அடைக்கப்படுகிறதோ எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2 விஷயம் தான் வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள் கடைபிடிக்கிறது. அதாவது ஒண்ணு, யாரு பேச்சையும் கேட்காதவங்க இவங்க வாழ்க்கையில தோல்வி அடைவாங்க. 2வது, எல்லாரு பேச்சையும் கேட்கிறது, அவங்களும் வாழ்க்கையில தோல்வி அடைவார்கள். சரி, உங்களுடைய கேள்விக்கு நான் வருகிறேன். இந்த COVID-19 இந்த காலகட்டத்தில் என்னிடம் அதிகமாக வந்த, நீங்க கேட்டதுதான், அதிகமான கேள்விகள் எனக்கு வந்ததெல்லாம், நான் தற்கொலை பண்ண போறேன், என் வீட்டுல தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, குடும்பம் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம். ஆக இந்த நேரத்துல தான் நமக்கு தேவை நல்ல வார்த்தைகள். ஆக இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, எங்கே ஒரு உதவி இருக்கு, அதை நான் தேட வேண்டும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நடந்த 2 சம்பவத்தை, இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து, நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். நான் என் வீட்டை விட்டு வெளியாகும் போது ஒரு ஃபேமிலி ஒரு வேன்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பந்தால் இருக்குல்ல, தலையணையை வித்து கொண்டே இருப்பார்கள். எப்ப போய்கிட்டு இருப்பேன், தலையணை இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுல பிள்ளைங்களும் நிப்பாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நின்று அவங்கள்ட்ட பேசினேன். நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. கேட்டுக்கிட்டு இருக்கிற பல பேர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க முழுமையாக கேட்டுவிட்டு யோசிக்க தொடங்கும் போது உங்களுக்கு ஒரு புது சிந்தனை, ஒரு புதிய வழிகாட்டுதல் நிச்சயமாக தென்படும். பிறருடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். சொந்த கருத்து வழிகாட்டும். இதான் இயற்கை நியதி, லா ஆஃப் நேச்சரே அதுதான். என்ன வேணாலும் வரட்டும், பெண்டமிக் வரட்டும், COVID-19 வரட்டும், அது 6 மாசம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், என் வாழ்க்கை முழுவதும் இருக்கட்டும், நீங்க வாழ முடியும். இதான் நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கைக்குரியவர்களை, இந்த நம்பிக்கை ஆழமாக உருவாக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம முன்னாடி நடக்கிற சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப அந்த தலையணைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் காரை நிப்பாட்டிட்டு நான் போய் கேட்டேன். இது உண்மை சம்பவம். பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு, பெட்ரோல் ஸ்டேஷன். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க இத இந்த COVID-19ல எங்களுக்கு வேலை போயிருச்சு. அதுல ஒருத்தர் இன்ஜினியர், நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க கிண்ட கார்டன் டீச்சர். இவங்க என்ன பண்றாங்க, வித்துக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்கிற, ஒரு நாளைக்கு எத்தனை தலையணை விப்பீங்க? குறைஞ்சது 10, அதிகபட்சம் 20-30. ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வரும்? எல்லாம் போக 200 வெள்ளி கிடைக்கும். ஆக இதுல இருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் கிண்டர் கார்டன் தடிக்கா டீச்சர், வேலை போய்விட்டது. ஆனால் வேற ஒரு வழி காத்து கொண்டிருந்தது, அவங்க பிடித்துக் கொண்டார்கள். அதுக்கு தேவை என்ன? 3 விஷயம் தான். ஒன்று, நம்பிக்கை. 2வது, எனக்கு ஒரு பாதை எங்கேயோ திறந்து இருக்கு என்ற ஆழமான சிந்தனை. 3வது மிக மிக முக்கியம், அவர்களிடம் இருந்தது என்ன தெரியுமா? வெக்கம் இல்லை. யார் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. நிறைய பேர் பாருங்க, சும்மாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளை யாரு நினைக்கிறாங்களோ. இவனை யாருமே நினைக்கிறதே இல்லை, இவரா நினைச்சுக்கிறது. உண்மைதான் உதயா சார்?
நம்மளா நினைச்சுக்கிறது. ஏன்னா இவர் தான் டைரக்டர், இவர் தான் ஆக்டர், இவர் தான் வியூவர், எல்லாமே இவர் தான். நான் வந்து நம்பிக்கை ஊட்டுகிறேன். இங்க வந்து சொன்னவங்க அத்தனை பேருமே இந்த உலகத்துல இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்கள். அதுக்கு என்ன வேணும்? நம்பணும். ரெண்டாவது நாம் போகணும். மூணாவது வழிகாட்டி, நிறைய ஐடியாஸை எடுத்துக்கிட்டு நான் போகணும். அதுக்கு என்ன தேவை? தைரியம் வேணும். அடுத்தது வெக்கத்தை குறைக்கணும். அந்த இன்ஜினியர் தடிக்கா டீச்சர் 2 பேருமே கிண்டர்கார்டன் டீச்சர், அங்க இருந்தது என்ன? நம்பிக்கை. அடுத்து இருந்தது என்ன? யாரு என்ன நினைச்சுக்கிருவாங்களோ அப்படிங்கிற பயம் குறைந்தது. யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். இது ஒன்று. அடுத்தபடியாக நீங்க எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில முன்னாடி நடக்கிறது தான் நமக்கு சொல்ற மெசேஜஸ், பாடங்கள். ரொம்ப அழகாக 2 பேருமே சொன்னாங்க. தத்தவும் சொன்னாங்க, கணேசாரும் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையிலேயே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாய்ப்பே போன பிறகு ஒரு சாதாரண ஒரு நபர், நம்ம பையன் நாசலும் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 கடை. பாருங்க, ஒரு துன்பம் அவனை சாகடிக்கவில்லை, அடுத்த வெற்றிக்கு வழிகாட்டியது. எல்லா பிரச்சனையும் நீங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனை நினைச்சோம்னா வாழ்க்கையில தோத்து போயிடும். அடுத்தபடியாக நான் இப்ப சொல்றது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க டிராபிக் லைட்ல நின்றுட்டு இருப்பீங்க. டிராபிக் லைட்ல நிற்கும் போது நிறைய யங்ஸ்டர்ஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெரோ, அதாவது இந்த மாங்காய வந்து சுக்கால வினிகர்ல ஊற வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? உதய சார் பாத்துருக்கீங்களா? ஐடியா வாங்குனீங்களா? அதுல முக்காவாசி பேர்ல 90% யாரு தெரியுமா? அவங்க they are students. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நீங்க அப்பா கோவிட் வந்தது உண்மைப்பா, வாய்ப்பு போனது உண்மைப்பா, நிறைய பிரச்சனை வந்தது உண்மைப்பா, வேலை போனது உண்மைப்பா, சம்பளம் குறைஞ்சது உண்மைப்பா. ஆனா நீ வாழ்வதற்கான கதவு எல்லாம் அடைக்கப்படலப்பா, எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? 10 வெள்ளிக்கு விற்கிறாங்க. நான் நிப்பாட்டி ஒருத்தட்ட கேட்டேன், எவ்வளவுப்பா உனக்கு இது ஆதாயம் கிடைக்கும்? 3 வெள்ளி கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு விற்ப? 25ல இருந்து 50 பாட்டில் விற்பாராம். பாருங்க, இந்த கோவிட் அப்படிங்கறத பயந்து கொண்டிருக்கின்றோம். அதை பயந்து முடியாம போனவங்க முடியாம போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக ஏன் இந்த மாதிரி கமிட் சூசைட் டெண்டன்சி எல்லாம் வருகிறது? ஆதரவு இல்லையோ, இனிமே நான் வாழ முடியாதோ என்ற எண்ணம் வருகிறது. பாருங்க, ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் வரும்போதுதான் நீங்க செஞ்ச தர்மம், உங்க உதவி எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டும். இந்த நேரத்தில் நமக்கு நல்ல நண்பர்கள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி என்கிட்ட கேட்கும் போது அவட சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க, உங்களை தப்பா பேசினா என்ன, இது உலகம் பூரா நடக்கிற பிரச்சனை, எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. ஆக வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு இருந்தாலும் நான் நம்பாதவரை, நான் முடிவெடுக்காதவரை, யாரு என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கிறட்டும், நான் நல்லதான பண்றேன், இது என்ன வாழ வைக்கும் என்று சிந்திக்காதவரை எந்த மாற்றத்தையும் யாருமே கொண்டுட்டு வர முடியாது. முதல்ல நீங்க எதை ஆரம்பிச்சாலும் கேலியா பேசுவாங்க. பாருங்க, அந்த தலையணை விற்கும் போது எத்தனை சொந்தக்காரர் பார்த்திருப்பாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அதுல எத்தனை பேர் கேலியா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் குரூப்ல பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் குரூப்பா பேசியிருப்பாங்க. உண்மைதானே? ஆக அங்க இருந்தது என்ன? நான் வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டார்கள். பிறகு நாளாவ என்னாகும்? கேவலமாக பார்த்தவர்கள் அவர்களை சாதனையாளர்களாக பார்ப்பார்கள். ஆக கொஞ்ச காலம் நீங்கள் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். ஏதோ ஒரு பாதை இருக்கு என்ற நம்ப வேண்டும். நீங்க தெரிஞ்சதை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்க வேண்டும். ஆக நீங்க இறைவனை நம்பி, உங்களை நம்பி, இந்த நேச்சரை நம்பி உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கி போகும்போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய டத்தோ இருக்கிறாங்க, நம்முடைய கணேசார் அவர்கள்லாம் இருக்கின்றார்கள். அதனால நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நல்லவர்கள் சொல்வதை கேளுங்கள். நான் முதல்ல சொன்னேன், ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கையில தோத்து போனவங்க 2 பேர் தான். யாரு பேச்சையும் கேட்காதவங்க, ஒருத்தவங்க யாரு சொன்னாலும் கேட்கிறவங்க. அதனால
நீங்க நல்ல விஷயத்தை கேளுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே சொல்லப்பட்டது நினைங்க. உலகம் பூரா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காகவே சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்ற நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. எங்கேயோ அது வரும். நீங்க தெரிஞ்சதை கொண்டு தொடங்குங்கள், தெரியாததை கொண்டு முடிப்பீர்கள். லெட் ஸ்டார்ட். அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல்ஸை பாருங்க. உலகம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதுக்கு ஒன்றும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். குருவி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு குருவிகளே வராது, பறவைகளை. அப்ப என்ன சொல்றோம்? குருவிகளே இல்லைங்க, எங்க போச்சுன்னு தெரியல, எங்கேயோ மைக்ரேட் ஆயிருச்சு அப்படிங்கிறோம். இற போடுப்பா குருவிக்குன்னு சொன்னா நான் ஏன் இற போடணும், குருவியை வர்றது இல்லையே அப்படிங்கிறோம். அப்ப என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்துல, நம்பிக்கையில நான் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? குருவிகளே இல்லை, நான் ஏன் இற போட வேண்டும்? அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்றது? அதே வேற. நீங்க குருவி வரவில்லை அதனால் எற போடவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க எற போடவில்லை, அதனால தான் குருவிகள் வரவில்லை. நீங்க ஆரம்பிங்க, தெரிஞ்சதை தொடங்குங்க. எங்கேயோ ஒரு பாதை இருக்கு நம்புங்க. வெக்கத்தை கொஞ்சம் குறைங்க. உலகத்தை கெடுக்கிறவர்கள் எல்லாம், நாசமான பொருளை விற்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல நம்பிக்கையாக வாழ முடியும் போது, நல்ல விஷயத்தை வைத்துக்கொண்டு நல்ல காரியத்தை செய்யற உங்களுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க? யாரு சொன்னது உங்களை இந்த உலகம் கைவிட்டு விட்டது? கோவிட்-19 வரும்போது உலகமே போச்சு என்றோம். அப்புறம் பழக்கமாகல. ஹெர்ப்ஸே பிடிக்காது நம்ம பேருக்கு. கீரையே சாப்பிட மாட்டாரு உதயா சார். இப்ப இந்த பெண்டமிக் காலத்துல பாருங்க, நிறைய பேரு வேப்பலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ரசம் குடிக்குது, மஞ்சள் தண்ணியில கையை கழுவுறாப்ல. எப்ப பிரச்சனை வரும்போது ஆரம்பத்துல எல்லாமே ஒரு கஷ்டமா இருக்கும், போக போக பிகம் ஹேபிட்ஸ், பழக்கமாக போய்விடும். ஆக வரட்டுமே, கோவிட் இதை விட மோசமா வரட்டுமே, நான் வாழ்வேன், என்னால வாழ முடியும், எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, இத்தனை பேரை காப்பாத்தி அந்த இயற்கை என்னை சத்தியமாக காப்பாத்தும், நான் தெரிஞ்சதை கொண்டு தொடங்க போறேன், அல்லது இந்த காலத்துல எது தேவையோ அதுக்கு தக்கபடி என்ன மாத்திக்கிற போறேன், அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி தெரிந்து கொண்டால் நிறைய தற்கொலையில் இருந்து காப்பாற்ற முடியும். காப்பாற்றி இருக்கின்றோம். நல்ல வார்த்தைகளால் இந்த உலகத்தை சத்தியமாக காப்பாற்ற முடியும்.